யாரை நம்புறதே தெரியல தாசண்ணா. நீங்க யாரையுமே நம்பாதீங்க தாசண்ணா. சாப்பாட்டுக்கெல்லாம் மார்க் போற டாக்டர்ஸை பத்தி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. அதுல ஒருத்தர் என்ன டேக் பண்ணி, உங்களுக்கும் கிளினிக்ல வியாபாரம் ஆகலையா, நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஐ டுக் இட் பர்சனலி. கடந்த ஒரு வாரத்துல என்னோட கிளினிக்ல ஆவரேஜா வந்த பேஷண்ட்ஸோட திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போதுமே பிஸியாக தான் இருக்கும். புதன்கிழமை எங்கள் மன்னார்குடி பெரிய கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அன்னைக்குமே என்னோட கிளினிக்ல பேஷண்ட் அட்டெண்டன்ஸ் டீசெண்டாக தான் இருந்துச்சு. வியாழன் வெள்ளி சனிக்கிழமை எப்போதும் போல தான் இருந்துச்சு. அதோட நிறைய ட்ரெஸ்ஸிங்ஸும் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதோட தைப்பூசம் வேற. இன்னைக்கும் நல்லபடியாக பேஷண்ட்ஸை பார்த்துட்டு 3 மணி வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் எதுக்காக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, கிளினிக்ல போய் பேஷண்ட்ஸை பார்க்கறது என்னுடைய ப்ரொஃபஷன். ஜாலியாக வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது, கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபன்னியாக ரிப்ளை பண்ணுறது என்னுடைய பேஷன். எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் யாருமே வீடியோ போடுறது கிடையாதுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் மெடிக்கல் ஜேர்னல்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் என்னோட வீடியோஸில் அடிக்கடி கோட் பண்ணுறதுனால சக மருத்துவர்கள் மத்தியிலே எனக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. ட்ரீட்மெண்ட் வர மருத்துவ பயனாளர்களும் ஒரு நாலேஜபிளாக இருக்கிற ஒரு அப்டேட்டடாக இருக்கிற டாக்டர்கிட்ட தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிவியில் பொதுமக்கள் கிட்ட மாதிரிலாம் உரையாடணும் அப்படின்னு நினச்சா முடியுமா? ஆனால் இன்றைய சோஷியல் மீடியாவில் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அதை நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கணும். இதன் மூலியமா இந்த ஒரு மாசத்திலேயே நேஷனல் டெலிவிஷனில் 2 வாட்டி நான் இன்டர்வியூ கொடுத்துட்டேன். 2013 இருந்து எங்கிட்ட வந்துட்டு இருக்கிற மருத்துவ பயனாளர்கள் என்னோட வீடியோஸை பார்த்துட்டு இதை டே டு லைஃப்ல எங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. அட இது நம்ம ஃபேமிலி டாக்டர் ஆச்சு அப்படின்னு டிவியில் பார்க்கும்போது நாங்கள் சந்தோஷமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது இதை விட நமக்கு என்ன பெருமை இருக்குது சொல்லுங்க? கரும்பு திங்க கூலியாங்கிற மாதிரி இதோட சேர்த்து நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கும்போது தாராளமாக வீடியோ போட வேண்டியதானே. நான் ஏர் ஃப்ரையர் வாங்கிட்டேன். ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண ஆயில் குறையும்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அதனால் அடுத்த நாளே போய் கடையில் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அன்னைக்கு சாயந்தரம் தான் உங்கள் வீடியோ பார்த்தேன். நீங்கள் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தீங்க. அதை பார்த்துட்டு நான் திரும்ப வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றி அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்து எனக்கு சந்தோஷமா இல்லை, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்குறதுக்கு கூட மற்றவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேச்சை கேட்டு தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அது எனக்கு ஒரு வேதனையான விஷயமா நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கொடி கட்டி பறக்குது. ஒரு இன்ஃப்ளூயன்சர் நினைச்சா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணி சொல்ல முடியும். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கஞ்சி டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்டாங்கன்னா சுகர் லெவல் ஸ்பைக் ஆகிடும், கிளைசிமிக் லோட் அதிகமாக இருக்கும்ட்டு. அதை பார்த்துட்டு சுகரே இல்லாத ஒரு 25 வயசு நியூட்ரிஷனல் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் நான் இப்போ இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சாப்பிட்றேன், எவ்வளோ சுகர் இருக்குன்னு காமிக்கிறேன்னு சாப்பிட்டு காமிக்கிறாரு. 25 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் தாராளமாக சாப்பிடலான்னு சொல்றாரு. அவர் நியாயமாக செக் பண்ணி பார்த்துருக்க வேண்டியது சுகர் இருக்கிற ஒரு நபருக்கு. ரெண்டாவது எப்படி அவர் மேனிபுலேட் பண்ணுறாரு பாருங்க. 25 கிராம் வே புரோட்டீன் அதோட ஆட் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணுறாரு. எந்த ஒரு மாவு சத்து உள்ள பொருளோடையும் புரதச்சத்து அதிகமாகவும் நார் சத்து அதிகமாகவும் சேர்த்துட்டோம்னா சுகர் ஸ்பைக் ஆகாது. ஆப்வியஸ்லி அவர் 25 கிராம் வே புரோட்டீன் போடும்போது அந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸோட சுகர் ஸ்பைக்குமே கம்மியாக தான் இருக்கும். இந்த விஷயத்தை அவருக்கு சாதகமாக மேனிபுலேட் பண்ணி இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடுங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆளுக்கு ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்க, சாட் ஜிபிடி கிட்ட கேளுங்க, கிராஸ் செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னையும் சேர்த்து தான். நான் வீடியோ ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி யாரை நம்புறதுனே தெரியல தாசண்ணா. யாருமே நம்பாதீங்க. உங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி முடிவெடுங்க.